ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குற கிராமர் பாயிண்ட் வந்து N3 லெவலில் உச்சினி. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த உச்சினி வந்து 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறது இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்து முடிகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆக்ஷனை பண்ணிடணும், இல்லைனா அந்த ஆக்ஷன் பண்ணுறது அப்புறம் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னொரு ஆக்ஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது. மூணாவது, ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்னையும் அறியாமல் நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த 3 இதுக்கு வந்து நீங்கள் உச்சினி யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஃபார்மேஷன்னு பார்த்தோன்னா, வேர்ப் வந்து டிக்ஷனரி ஃபார்மோட இல்லைன்னா தேயிரு, நாய் ஃபார்ம், இந்த 3ஓட யூஸ் பண்ணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படியே தான் வரும். நான் அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் நான் போட்டு வரும். நவுன்ஸுக்கு வந்து நோ போட்டு வரும். வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னொன்று பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உள்ள எக்ஸாம்பிள் இது. ஸோ அமேகா ஃபுத்தே இருச்சினி கைரிமஷோ. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் இன்னொரு ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் வேர்ப் வந்து தே இரு ஃபார்மில் வந்திருக்கு. ஃபுத்தே இரு உச்சினி கைரிமஷோ. மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது போயிடலாம். செகண்டு, இது தான் வந்து மோஸ்ட்லி இந்த உச்சினி யூஸ் பண்ணுவாங்க இந்த மீனிங்காக தான் ஜாஸ்தியாக. அதாவது ஃபர்ஸ்ட்டு சிச்சுவேஷன் இருக்கும்போதே நம்ம செகண்ட் ஆக்ஷனை பண்ணிடணும், இல்லைனா அந்த செகண்ட் ஆக்ஷன் பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நிஹோன்னி இரு உச்சினி ஃபுஜிசா ஏ இக்கிதாய்தெஸ். ஸோ ஜப்பானில் இருக்கும்போதே நான் வந்து ஃபுஜிசானுக்கு போயிடணும். ஏன்னா ஜப்பான் விட்டு போயிட்டோன்னா அப்புறம் இந்த ஆக்ஷன் பண்ணுறது வந்து கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இப்போ குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போதே நான் வேலையெல்லாம் பண்ணிடணும் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த இடங்கள்லாம் இந்த உச்சினி வந்து யூஸ் ஆகும். இதோட 3வது மீனிங்கும் வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அப்போ நம்மளையும் அறியாமல் நம்ம இன்னொரு ஆக்ஷன் பண்ணிட்டோம், இன்னொன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் இந்த உச்சினி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது இங்கே படிச்சுட்டே இருக்கிறப்போ அப்படியே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பெங்கியோஷ் தேரு உச்சினி நெத்தேஷிமாய் மஷ்தா. படிச்சுட்டே இருக்கும்போது என்னையும் அறியாமல் நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த 3 அர்த்தத்துக்கு இந்த உச்சினி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்பயுமே வந்து அந்த ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் நான் இன்னொரு ஆக்ஷனை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கோ, இல்லை அந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கிற அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஆக்ஷனை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோ தான் இந்த உச்சினி வரும். இப்போ நம்ம தமிழில் சொல்கிற உள்ள அப்படின்னு சொல்லுவோம், உச்சினினாலும் வந்து உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ குழந்தை வந்து தூங்கிட்டே இருக்கிற அந்த அந்த பீரியடில் இதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது நெகட்டிவில் வரும்போது எப்படி வரும்னா, லைக் குராக்கு நரநாய் உச்சினி கயரோ. அதாவது அது டார்க் ஆகிறதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஆனால் ஜாப்பனீஸில் சொல்லும்போது அது டார்க் ஆகாமல் இருக்கிற அந்த சிச்சுவேஷனில், டார்க் ஆகாமல் இருக்கிறது, அதனால தான் குராக்கு நரநாய், அந்த டார்க் ஆகாமல் இருக்கிற அந்த சிச்சுவேஷனில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதோட ரொம்ப ரிசம்பிள் ஆகக்கூடிய இன்னொரு கிராமர் பாயிண்ட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி N2ல் படிப்பீங்க, ஐதானி அப்படிங்கிறது. ஐதானிக்கும் உச்சினிக்கும் என்ன வித்தியாசம்? ஐதானியும் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துக்கு தான் வரும். அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, உச்சினி வந்து அந்த பீரியடில் கொஞ்ச நேரம் மட்டும் நான் இந்த ஆக்ஷனை பண்ணுவேன். ஓகே. வேரஸ் அந்த ஐதானிங்கிற போது அந்த பீரியடு ஃபுல்லாகவே நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது முழு நேரமும் நான் வீட்டில் இருந்தேங்கிறதுக்கும், நான் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேங்கிறதும், இது அந்த அந்த ஹோல் பீரியடில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நடந்த ஆக்ஷனை குறிக்கிறப்போ உச்சினி சொல்லுவாங்க. அந்த ஹோல் பீரியடு ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லும்போது ஐதானி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிராமரை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த ஆப்ஷன்ஸ், எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஸோ வசுரேனாய் உச்சினி மெமோஷிமாஷோ அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம், ஏயா பியா அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இது மறந்து போகிறதுக்குள்ளே எழுதி வச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ஆனால் அந்த ஃபார்மேஷன் மட்டும் இதில் கொஞ்சம் தமிழை விட கொஞ்சம் வித்தியாசமாக வருது. இவங்க எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, அது மறக்காமல் இருக்கிற அந்த சிச்சுவேஷனில், அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிற அந்த பீரியடுக்குள்ளேயே இதை எழுதி வச்சுடுங்க அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு வருது. அதனால தான் அதில் வந்து நாய் ஃபார்ம் வருது. வாசரே நாய் உச்சினி, லைக் நீங்கள் மறக்காமல் இருக்கிற அந்த இன்டர்வெல்லில் மெமோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் உச்சினி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக இதுக்குள்ள யூசஸ் வந்து 3 இடங்களில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.